வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இப்போ நம்ம வீடியோவில் குச்சனூர் கோயில் அதோட பிளேஸ் உருவானதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனீஸ்வர பகவான் இவர் எல்லா கோயில்லையும் நவகிரகத்தில் ஒருவராக காட்சி தருவார். இங்கு காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் திருநள்ளாருக்கு அடுத்து தனியாக ஒரு கோயில் இருக்குன்றா அது இந்த சனீஸ்வர பகவான் கோயில் தான். இந்த கோயிலில் பூஜை எல்லாமே முடிஞ்ச பிறகு முதல்ல பிரசாதத்தை கோயிலில் உள்ள காக்காய்க்கு தான் வைப்பாங்க. காக்கா அந்த பிரசாதத்தை எடுக்கலன்றா அவசகுணமாக பேசுவாங்க. கோயிலில் உள்ள எல்லா பூசாரிகளையும் சேர்ந்து சனீஸ்வர பகவான் நம்ம அனுப்பி கேட்டு மீண்டும் அந்த பிரசாதத்தை காக்காய்க்கு வைப்பாங்க. நம்ம வச்ச பிரசாதத்தை காக்கா உண்டாதான் அந்த பூஜை நிறைவடையுமா. அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை பூரா பக்தர்களுக்கு வழங்குவாங்க. ஓகே, இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்றதை பார்ப்போம். முன்னாடி இருந்த காலத்தில் தினகரன் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அவருக்கு குழந்தையே இல்லையாம். அவர் ஒரு நாள் இரவு தூங்க போனார். அப்போது ஒரு குரல் கேட்டது. சாமியை கும்பிட்டு தினமும் பூஜை செஞ்சு வா, உன் வீட்டுக்கு ஒரு சிறுவன் வருவான், அவன் நல்லா வளர்ந்து வந்தா உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறியபடியே மெதுவாக அந்த குரல் நீங்கியது. மன்னனு அந்த சிறுவனை வளர்த்து வந்தார். மன்னனுக்கு குழந்தையும் பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு சதாகன் என்று பெயரிட்டார். வளர்த்து வந்த குழந்தைக்கு சந்திரவதனன் என்று பெயர் சூட்டினார். வளர்த்து வந்த குழந்தை அதிக திறமையும் புத்திசாலித்தனமும் இருந்தது. அதனால் அவனுக்கு முடிசூட்டப்பட்டது. அந்த நேரம் பார்த்து மன்னனுக்கு 7.5 சனி பிடித்தது. தான் வளர்க்கும் மகன் என்று தெரிந்தும் தந்தை தனக்கு முடிசூட்டி விழா வைத்தார். சனி பகவானின் தாக்கம் தந்தைக்கு ஏற்படக்கூடாது என்று எண்ணினான். இதனால் சூரபி நதிக்கரைக்கு சென்று தன் தந்தைக்கு ஏற்பட்ட துன்பம் அனைத்தும் தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சனி பகவானிடம் வேண்டினான். அவன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சனி பகவான் 7.5 நாளிகை மட்டும் பிடித்து கொண்டார். அவன் முன் தோன்றிய பகவான், உன்னை போன்று நியாயமாக நடப்பவர்களை நான் பிடிக்க மாட்டேன் என்றார். இப்போது உன்னை பிடித்ததற்கு காரணம் உன் முன் ஜென்ம வினை என்று கூறி மறைந்தார். இதன்பின் அவன் சனி பகவானை வணங்குவதற்கு ஒரு கூரை மற்றும் குச்சி புல்களை சேகரித்து ஒரு கோவில் அமைத்து வழிபட்டு வந்தான். இதனால் குச்சியினால் உருவான அந்த கோவிலை அந்நாள் முதல் குச்சனூர் என்று அழைக்கப்பட்டது. தேங்க்ஸ் டு வாட்சிங்.